பிடி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் மேட்சஸ் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு டீமே பாயிண்ட்ஸ் டேபிள்ல பார்த்தோம்னா, இன்னைக்கு மேல இருக்காங்க, நாளைக்கு கீழ இருக்காங்க. இந்த மாரி ஷஃபிள் ஆயிட்டே இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேட்ச தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். சிஎஸ்கே வெஸ் எல்எஸ்ஜி. இந்த மேட்ச் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி நம்ம கிட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் அவர்கள் இருக்காரு. அவர் கூட பேசலாம். வணக்கம் ரமேஷ். வணக்கம் வணக்கம். பேக் டு பேக் சென்னை வந்து 3வது வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சைன் வந்து பிளே ஆஃப்கான சைனா பார்க்கலாமா? இன்னும் பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்கு நிறைய இருக்குங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பா இந்த எல்எஸ்டியோட பேக் டு பேக் 2 மேட்ச் இருக்கு நம்மளுக்கு. இன்னைக்கு ஆடினது ஒண்ணு, திருப்பி அடுத்த மேட்ச் இதே டீமோட தான் ஆட போறோம். அவங்க ஏரியால போய் ஆட போறோம். அதனால அந்த மேட்சும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் இருக்கு. எஸ்ஆர்எச்சோட ஒன்று இருக்கு, ஜிடியோட ஒன்று இருக்கு. அது 2த்துல 1 டெஃபினட்டா வின் பண்ணி ஆகணும். அது 2மே ரொம்ப டஃப் மேட்சஸ். அது எப்படி பண்ண போறாங்கிறது தெரியல. பட் சோ ஃபார் சோ குட், நல்லா ஆடிட்டு வராங்க. இன்னைக்கு வந்து டிபிக்கல் சிஎஸ்கே ஸ்டைல்ல வின் பண்ணாங்க. அதுதான் அவங்களோட பழக்கம். தோனி இருந்த காலத்துலலாம் அப்படிதான். அது நல்லா இருக்கிற கண்டிஷனையே கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு டென்ஷன் கலப்பி அப்படிதான் அவங்க முடிப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி. இன்னைக்கு அதை பார்க்கும்போது பழைய சிஎஸ்கே மேட்ச் எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு. இன்னைக்கு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரெயின் இருக்கு அப்படிங்கிற காரணத்தால பிச் அண்டர் த கவர் அப்படிங்கறதுனால டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. நம்ம ரிஷப் பண்ட்ட கேட்கும்போது ரிஷப் பண்ட்டுமே அதான் சொன்னாரு, நானுமே வந்து பவுலிங் தான் சூஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கால் எடுத்தது வந்து சென்னைக்கு பிளஸ்ஸா அமைஞ்சதா? பாருங்க, எனக்கு வந்து நான் என்னைக்குமே வின் த டாஸ் பேட் ஃபர்ஸ்ட் சொல்ற கட்சி. நான் வந்து கட்சி மாறுறதுலாம் இல்லை அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். பர்டிகுலர்லி சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் எடுத்தீங்கன்னா பேட்டிங் ஸ்ட்ராங்கு, பேட்டிங்கை கம்பேர் பண்ணும்போது போலிங் அடுத்த கொஞ்சம் வீக் அப்படின்னு இருக்கிற ஒரு டீம் வந்து எந்த ஒரு டீமா இருந்தாலும் சரி அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஆடிடணும். ஃபர்ஸ்ட் இந்த சிஎஸ்கே டீம் வந்து டெஃபினட்டா முதல்ல பேட் பண்ணியிருக்கணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். கம் வாட் மே, இந்த மாதிரி எந்த கண்டிஷன் இருந்தாலும் ஆடுறதுக்கு தான் நீங்க அந்த லெவல்ல வந்து டீமுக்குள்ள வரீங்க. அப்புறம் நான் இப்படி இருந்தா ஆட மாட்டேன், அப்படி இருந்தா ஆட மாட்டேன், கிரவுண்டு கோணலா இருந்தா ஆட மாட்டேன், கிரவுண்ட்ல ஈரம் இருந்தா ஆட மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. எல்லா கண்டிஷன்லயும் ஆடணும். ஒரு கண்டிஷன் எடுத்தா உள்ள ஆட போற 22 பேருக்கும் இம்பாக்டையும் சேர்த்து 24 பேருக்கும் அதே கண்டிஷன் தான். உங்களுக்கு மட்டும் இல்ல அது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் வின் த டாஸ், பேட் ஃபர்ஸ்ட், புட் த ஸ்கோர் ஆன் த போர்ட் அப்படிங்கிறது தான் என்னோட பாலிசி. நல்ல ஸ்கோர் ஒரு 220 230 ரன் தூக்கி போட்டீங்கன்னா போர்டுல, அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரே வந்து செகண்ட் பேட் பண்ற டீம்ல பாதி ஜெயிச்சிடலாம். அதுல மீதி பாதி உங்க போலர்ஸ் பார்த்துக்கிட்டா போதும். இதை நான் திருப்பி சொல்லிட்டே தான் வரேன். எனிவே இந்த மேட்ச் வந்து அவங்க ஃபீல்டிங் செலக்ட் பண்ணி மேட்சும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதை பத்தி பெருசா போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நானா இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிருக்கேன். இப்போ எல்எஸ்டியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பவர் பிளே எல்லாம் தாண்டி நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 90+ ரன்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. அப்படி இருந்த ஒரு டீம் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 250 260 அந்த மாதிரி டார்கெட் செட் பண்ணுவாங்கன்னு பார்த்த ஒரு இடத்துல இருந்து பார்த்தோம்னா 200+ தான் அடிக்க முடிஞ்சது. அந்த டார்கெட் அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. ஜாஸ் இங்கிலீஷ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பேக் டு பேக் விக்கெட்டை விட்டுட்டாங்க. இதற்கு என்ன காரணம்? இது யூஸ்வலா T20 கிரிக்கெட்ல நடக்கிறது தான். இப்ப நம்மளுக்கே நடந்தது இல்ல, ஊர்வில் பட்டேல் அவுட் ஆயிட்டு போன உடனே திடீர்னு ஒரு 3-4 விக்கெட் விழுந்தது இல்ல. ஸோ அது சிஎஸ்கேக்கும் நடந்தது இல்லை அந்த மாதிரி. அதனால இதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்கும். T20 கிரிக்கெட்ல வந்து திடீர்னு ஒருத்தருக்கு கை பிடிக்கும், அவங்க வந்து அவர் வந்து பேய் மாதிரி ஆடிட்டு இருப்பாரு. அவர் அந்த மொமெண்டம் கட்டார மாதிரி ஒரு அந்த விக்கெட் விழுந்துருச்சுன்னா உடனே ஒரு 2-3 விக்கெட் விழும், அந்த மொமெண்டம் போயிடும். கையில இருந்த மேட்ச் அது. அதாவது அவங்க ஈஸியா ஒரு 220 230 வரைக்கும் போகக்கூடிய மாதிரி தான் இருந்தது. விக்கெட்டும் அப்படிதான் இருந்தது. விக்கெட்ல ஒன்றும் பெரிய டெமன்லாம் ஒண்ணுமே கிடையாது. விக்கெட் ஈஸியா 220 230 ரன் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஜாஷ் இங்கிலீஷோட இன்னிங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் எடுத்து ஆடின மாதிரியோ இல்ல எட்ஜி எடுத்துட்டு போன மாதிரியோ அப்படிலாம் இல்ல. பர்ஃபெக்ட் ஷாட்ஸ், எல்லாமே ஃபுல் பிளடட் ஷாட்ஸ் தான் ஆடினாரு. ஸோ பால் வாஸ் கம்மிங் ஆன் டு த பேட். அழகா வந்துட்டு தான் இருந்தது. அவங்களோட சரியான அப்ளிகேஷன் இல்ல. எல்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் சரியா அப்ளை பண்ணல. பூரான் ரன்லாம் வந்து பூரான் என்னைக்குமே நான் திருப்பி சொல்றேன், இப்ப ஸ்பின்னுக்கு ரொம்ப வீக்குங்க. அது பேஸ் போட்டா தூக்கி அடிக்கிறாரு வெளியில. ஸ்பின்னு வந்ததுன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு, நல்லா தெரியுது. அதுவும் இந்த மாதிரி ஒரு நூர் அகமத் மாதிரியோ இல்ல நம்ம குல்தீப் யாதவ் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் மாதிரி ஒரு ஆள்லாம் இருந்தா அவர் வந்து ரொம்ப திணறக்கூடிய ஒரு ஆளு. அதனால இன்னைக்கும் அதே மாதிரி நூர் அகமது வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஓவர்லயே கொடுத்துட்டு போயிட்டாரு. அவங்க டீம்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 3 பேர் தான், மார்க்ரம், மிஷல் மார்ஷா அண்ட்
பூரன், இந்த 3 பேர் தான். ரிஷப் பந்த் சுத்தமா ஃபார்ம்ல இல்ல, மார்க்ரமே ஃபார்ம்ல இல்ல. பட் அவர் அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் அவர் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 3-4 தான் பந்தையும் சேர்த்து சொல்லணும்னா இவ்வளவுதான். அதுக்கப்புறம் பின்னாடி ஒன்றும் பெரிய டெப்த் கிடையாது. இன்னைக்கு ஷபாஸ் அகமதை உள்ள கொண்டு வந்தாங்க, அந்த ஹிம்மத் சிங் வேற ஆட விட்டாங்க. இன்னைக்கு திடீர்னு அவன் நல்ல கையில இருந்த மேட்ச் அழகா சிஎஸ்கே வந்து கேம் பேக் இன் டு த மேட்ச். நம்ம இங்கிலீஷ் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க கையை ஒண்ணு இல்லாம ஆயிட்டாங்க. ஜார்ஜ் இங்கிலீஷ் இன்னிங்ஸ் ஆங்க ஆடினாரு, அடி எதை போட்டாலும் அடிச்சாரு, டாட் பாலே இல்லாத மாதிரி ஆடினாருங்க அவரு, அந்த மாதிரி அடிச்சாரு. ஆனா அவர் அவுட் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் அழகா டக்குன்னு உள்ள வந்தாங்க மேட்சுக்குள்ள. வந்துட்டு திருப்பி கடைசியில பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா ஷபாஸ் அகமதும் இந்த ஹிம்மத் சிங்குக்கும் பார்ட்னர்ஷிப் கொடுத்து கையை விட்டு போற மாதிரி பண்ணிட்டாங்க. 200 அந்த சமயத்துல இருந்து அவங்க 200 போனது பெரிய ரெக்கவரி. சிஎஸ்கே சேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஊர்வேல் பட்டேல் அந்த அடி அடிக்கலன்னா சிஎஸ்கே சேஸ் பண்ணிருக்கிறது கஷ்டம். சார், சிஎஸ்கேவோட பவுலிங் யூனிட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பேட்டிங்கோட பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு தான் நீங்க சொல்றீங்க. ஜெமி ஓவர்டர்னை நம்ம எடுத்து பார்த்தோம்னா லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் தெரியுது. பவுலிங் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் எடுக்கிறாரு. இதற்கு முன்னாடி பெஸ்ட் 4 எடுத்து கொடுத்திருக்காரு சென்னைக்காக. அவர் எந்த அளவுக்கு சிஎஸ்கேக்கு பவுலிங்ல ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்காரு. பெரிய பயப்படக்கூடிய ஒரு பவுலிங் சைட்லாம் கிடையாது சிஎஸ்கேக்கு. ஆனா அந்த பவுலர்ஸ் எல்லாமே நல்லா செட்டில் ஆயிட்டாங்க இந்த டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்ல. அழகா செட்டில் ஆயிட்டாங்க. 100 ஆகட்டும், 100லாம் ஆரம்பத்துல ஒரு 2-3 மேட்ச் ஒண்ணுமே இல்ல அவரு, அப்படி இருந்தாரு. அகில் ஹுசைனுக்கு பவுலிங்க சான்ஸ் கொடுக்கறதுக்கே கேப்டன் யோசிச்சாரு, அப்படி இருந்தது. காம்போஜ் ஒருத்தர் தான் போட்டுட்டு இருந்தாரு. கலீல் அகமது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு இருந்தது. அவருக்கும் இன்ஜுரி வந்ததுக்கு அப்புறம் யார் வந்து அந்த இடத்த ஃபில்அப் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஜமி ஓவர்டன் திடீர்னு வந்தாரு. அழகா பியூட்டிஃபுல்லா அந்த இடத்துல வந்து ஃபில்அப் பண்ணாரு. இத்தனைக்கும் ஒன் சேஞ்ச் 2 செகண்ட் சேஞ்சில தான் வராரு. அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண நியூ பால்லாம் அவர்கிட்ட கொடுக்கறது இல்ல. பட் இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா போடுறாரு. அவர் வந்து சாலிடா 11ல இடம் பிடிச்சிட்டாரு. நம்ம வெயின் பிரேவோ இருந்தார்ல சிஎஸ்கேக்கு, அந்த அந்த இடத்த வந்து கிளீனா பிடிச்சிட்டாரு அவரு. அவர் இல்லாம இப்ப டீம் 11 கிடையாது. நீங்க அவர் இம்பாக்டாலாம் யூஸ் பண்ற மாதிரிலாம் இல்ல. ஏன்னா 3 டைமென்ஷனல் பிளேயர் அவரு. இன்னைக்கு ஒரு கேட்ச் விட்டாரு, அது விட்டுருங்க, அது சாய்ஸ்ல விட்டுருங்க. பட் அவர் வந்து மூணு டைமென்ஷன்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அவரு. அதனால அவரை இம்பாக்டாலாம் யூஸ் பண்றதுக்கு முடியாது. ஃபுல் பிளட்ஜ்டு ஆல்ரவுண்டர். அவர் டீம்ல இருப்பாரு, எக்கச்சக்கமா கான்ட்ரிபியூட் பண்றாரு. இந்த டீமுக்கு வந்து இந்த டீம் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அதோட ஓவர்டனோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப பெருசு. இப்ப நம்ம அப்படியே எல்எஸ்டி எடுத்து பார்த்தோம்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல லாஸ்ட்ல இருக்காங்க. ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரிஷப் பண்ட் ஓபன் பண்ணாரு. அதுக்கப்புறம் அடுத்த மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 1 டவுன்ல வந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா 2 டவுன்ல வராரு. அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லையா? சுத்தமா கிளாரிட்டி இல்லைங்க. அவங்க உள்ள பிக்சர்ல இல்ல. அவங்களுக்கு பாவம் அந்த டீம் செட் ஆகல. உங்களுக்கு அந்த ஓப்பனர்ஸ் பவர்ஃபுல் ஓப்பனர்ஸ், அவங்களுக்கு அந்த ஓப்பனர்ஸ் வந்து முதல்ல 3-4 மேட்ச் ஒண்ணுமே செட் ஆகல. மார்க்ரம் ஓபன் பண்ணி விட்டு பார்த்தாங்க மார்ஷோட, அதுவும் கிளிக் ஆகல. அதுக்கப்புறம் ஜார்ஜ் இங்கிலீஷ் சான்ஸ் கொடுக்காம இருந்தாங்க, அப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவரும் முதல்ல ஆரம்பத்துல 2-3 மேட்ச் வழிஞ்சாரு. இப்போ வந்து திடீர்னு ஃபார்முக்கு வந்த மாதிரி இருக்கு. திடீர்னு ஒரு மேட்ச் மார்ஷ் வந்து கண்ண மூடி கண்ண தரத்துக்குள்ள ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இந்த பிளேயர் இருக்காரு, இந்த பேட்ஸ்மேன் இருக்காரு எனக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்பி போறோம். 11 பேர் தானே ஆட போறாங்க. அதுல 6 பேர் தானே, 6-7 பேர் தான் பேட்ஸ்மேன் உங்களுக்கு இருக்க போறாங்க. இந்த 6-7 பேர்ல ஒரு 2 பேரோ 3 பேரோ கை பிடிக்கணும். அப்பதான் அந்த இன்னிங்ஸ் போகும். இல்லைன்னா அந்த இன்னிங்ஸ் போகாது. அந்த கம்ப்ளீட்டா அது ஃபெயில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுவும் நீங்க யாரை டிபெண்ட் பண்றீங்களோ அவங்க உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னா அவுட், அந்த சீசன் இல்ல உங்களுக்கு, அவ்வளவுதான். ஏன்னா ரிஷப் பண்ட நம்ம ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். எப்போதுமே பினிஷரா தான் வருவாரு, பினிஷிங் பண்ணி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பேட்டர் தான் அவரு. இப்ப ஐபிஎல் மாதிரி டோர்னமெண்ட்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவர் வந்து ஓப்பனிங் வராரு, 1 டவுன் வராரு. இந்த மாதிரி வரதுக்கான காரணங்கள் என்ன சார்? இல்ல, அவரு அதான் சொல்றேன்னு, அந்த பேட்டிங் வந்து அவர் ரிஷப் பந்த் எப்பவுமே ஒரு பினிஷரா ஆடினாருன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் கொஞ்சம் ஸ்ட்ரோக் மேக்கர், அது நான் ஒத்துக்கிறேன். அவர் வந்து அடிச்சு ஆடக்கூடிய ஆளு. பட் ஹி இஸ் நாட் அ பினிஷர். அந்த பின்னாடி 6லயோ 6லயோ 7லயோ 8லயோ வந்து மேட்ச் முடிச்சு கொடுக்குற அந்த கேட்டகரி கிடையாது அவர். அந்த கேட்டகரிக்கு அவங்களுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஸோ அதுதான் அந்த கேட்டகரிக்கு ஆளுங்க இருக்கு. இப்போ ஷபாஸ் வந்து ஆடினாரு, ஹிமத் சிங் நீங்க வந்து ஆடினாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அந்த இடத்துக்கு போய் இவர் போய் ஆட முடியாது. இவரோட இன்னிங்ஸ் வந்து மேலதான் ஆட முடியும், 3-4 தான் ஆட முடியும். ஸோ அது அவர் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் அவர் கரெக்டா தான் பண்றாரு. பட் ஒரே ப்ராப்ளம் என்ன தெரியுமா, ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு பேட்டிங் ஆர்டர்ல வர மாட்டேங்கிறாரு.
ஜிக்ஸாகா பண்ணிட்டே இருக்காங்க. பரவாயில்ல, ஓகே, ஃபெயில் ஆனான்னு ஒரு 2-3 மேட்ச் அப்படியே ஆகட்டுமே, கிளிக் ஆகும்ல. நீங்க மாத்திட்டே இருந்தீங்கன்னா எது யாருக்குன்னே தெரியாம போயிடும். இன்னும் 2-3 அவரோட மேட்ச் தான் இருக்கு. அவரோட கேப்டன்சி லெஃப்ட் மச் டு பி டிசைட். ஒன்னும் அவ்வளவுதான் இம்ப்ரெசிவாவே இல்ல. ஓகே சார். உரித்த உர்வில், நீங்க உர்வில பத்தி பேச ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு எல்எஸ்ஜிக்கு ஒரு கரவான ஒரு பேட்ஸ்மேனா யாரா அடிப்பா அப்படின்னு ஒரு கேட்ட இடத்துல எல்எஸ்ஜியை உரிச்சு அனுப்பிச்சிட்டாரு உர்வில் பட்டேல். எப்படி பாக்குறீங்க அவரோட நாக்கு? சிஎஸ்கேல இருக்கிற ஒரு 4 பேட்ஸ்மேன் எடுத்து பாத்தீங்கன்னா, கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், ஊர்வில் பட்டேல் அண்ட் பிரவிஸ், இந்த 4 பேரும் எக்ஸலண்ட் அடிஷன் டீமுக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. பட் அவங்க ஃபார்ம்ல இருக்காங்களா, அவங்கள யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல யூஸ் பண்றோமா, அவங்களுக்கு வேணுங்கிற டைம் கொடுக்குறோமா, அவங்களுக்கு தேவையான பால்ஸ், நம்பர் ஆஃப் பால்ஸுக்கு கொடுக்குறோமா, அவங்கள பேஸ் பண்றதுக்கு, அவங்கள முதல்ல ஒரு 2-3 மேட்ச் செட்டில் ஆக விட்டோமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் இந்த டீம் சரியா பண்ணல ஆரம்பத்துல. நான் சொல்றேன் முதல் ஒரு 2-3 மேட்ச்ல. அதனாலதான் சிஎஸ்கே வரிசையா ஃபெயில் ஆயிட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல. அதான் நான் இப்பதானே சொன்னேன், எல்எஸ்ஜி பத்தி பேசும்போது சொன்னேன் இல்லையா, உங்ககிட்ட இருக்கிறது ஒரு 6-7 பேட்ஸ்மேன், 6-7 பேட்ஸ்மேன் தான் இருக்கு. அவங்கள தான் நீங்க நம்பி ஆகும். அவங்கள நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன பசங்க இல்ல, 2-3 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாதான் ரியல் கலர் தெரியும். உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க ஊர்வில் பட்டேல வந்து நெட்ஸ்ல ஆடுறத நீங்க தான் பாக்குறீங்க, கேப்டன் தான் பாக்குறாரு, இந்த கோச் தான் பாக்குறாரு. ஊர்வில் பட்டேல் அண்ட் பிரசாந்த் வீர் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட நானே கூட ஒரு இன்டர்வியூல சொன்னேன், அவங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்போ வந்து சிஎஸ்கேவோட நெட்ஸ், இங்க நெட்ஸுக்கு போய் பார்த்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னது, அவங்க 2 பேரும் கிளியர் பண்றதை பார்த்தா அன்பிலீவபிளா இருக்கு, சார்மத்துக்கு வெளியே எடுக்கிறாங்க கிரவுண்டை விட்டு வெளியெல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி பவர் ஹிட்டர்ஸ் அவங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள யூஸ் பண்ணணும். பட் இந்த மாதிரி பவர் ஹிட்டர்ஸ் கிட்ட என்ன ப்ராப்ளம் தெரியுமா, கன்சிஸ்டன்டா அவங்களால அடிக்க முடியாது. அதனாலதான் நீங்க எப்பவுமே அந்த மாதிரி பவர் ஹிட்டர்ஸ் 2-3 பேர் வச்சுக்கணும். அதுல 2 பேர் ஃபெயில் ஆனா 2 பேர் கிளிக் ஆகுற மாதிரி இருக்கணும். இப்ப பாருங்க 4 பேர் இருக்காங்க இந்த டீம்ல, 4ல 3 கண்டிப்பா ஆட போறாங்க. ஒரு ஊர்வில் பட்டேல், ஒரு பிரவேஷ் அண்ட் ஒரு பிரசாந்த் வீரோ, அல்லது இன்னொருத்தர் யாரு, மாத்திரை வேற, அந்த ஆயுஷ் மாத்திரை வேற இருந்ததுல முதல்ல, அது அவருக்கு பாவம் அடிபட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்லாட் கொஞ்சம் இதுவா போச்சு நமக்கு, இல்லைன்னா இன்னும் கூட பெட்டரா இருந்திருக்கும். ஸோ இவங்களாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் ஹிட்டர்ஸ் வந்து 4ல 3 பேர் கண்டிப்பா நீங்க 11ல ஆட போறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த 3ல 2 பேருக்கு கிளிக் ஆச்சுன்னா கூட மீதி இருக்கிற சஞ்சு சாம்சன் மாதிரி ஆளு, இல்ல ருத்ராஜ் மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி அப்படி ஒப்பேத்தி கொண்டு வந்துடலாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பேனிக் ஆகிறதுக்கு அந்த டீம்ல ஒண்ணுமே இல்லை. அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறது தான் முக்கியமான வேலை. அது கரெக்டா யூஸ் பண்ணிட்டா நல்லா தான் இருக்கும். இந்த சிஎஸ்கேவோட பேட்டிங் யூனிட்டை பார்த்தா நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா, ஈஸ்வர், ருத்ராஜன் நினைச்சாதான் அது எனக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப க்ளூலெஸ்ஸா இருக்காருன்னு மாதிரி எனக்கு தோணுது. என்ன அவர் அடிச்சு ஆடக்கூடிய ஆளா, இல்ல ஒட்டி ஆடக்கூடிய ஆளா, அவரு 130-140 ரன் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ஆளா, ஒண்ணுமே புரியாத ஒரு புதிரா இருக்காரு அவரு. எப்படின்னு இப்ப நீங்க பாருங்க, ஊர்வில் பட்டேல் நீங்க சொல்ற மாதிரி உரித்தெடுத்த ஊர்வில் அவுட் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் ருத்ராஜ் அவுட் ஆகும் போது 54 ரன் 43 பால்ல வேணும். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? தள்ளி சிங்கிள் எடுத்துட்டு போகலாம். 6 ரன் 6.5 ரன்ஸ் பெர் ஓவர் தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா தள்ளி விட்டு இது பண்றோம். ஒன்ஸ் இன் வயல் ஒரு பவுண்டரி வரதான் போகுது எப்படியும். அதுல வந்து டென்ஷனா ஆகிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துல அந்த ஷாட் ருத்ராஜ் எதுக்கு போனாருன்னு தெரியல. அவர் அந்த இடத்துல அவர் அவுட் ஆனோடனே ஒரு மினி கொலாப்ஸ் நடந்தது. மேட்ச் கை விட்டு போயிடும் போல தோத்துருவாங்கிற மாதிரிலாம் இருந்தது. அதுல வந்து அந்த ஒரு கேப்டன் அந்த மாதிரி ஒரு இரஸ்பான்சிபிளா ஆடலாமா? எனக்கு அவருடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் இஸ் பேட்டிங் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி டைலமாவே இருக்கு. ஓகே, நீங்க உர்வில பத்தி கண்டிப்பா சொல்லுங்க சார். உர்வில் வந்து ஜெய்ஸ்வால் அடிச்ச அந்த 13 பால்ல அரை சதத்தை வந்து இன்னைக்கு வந்து சமன் பண்ணியிருக்காரு உர்வில் பட்டேல். அவரோட நாக் தான் இன்னைக்கான வெற்றிக்கான பாதையை அமைச்சு கொடுத்தது. இன்னைக்கு அவரோட பேட்டிங்கை பத்தி பேசாத ஆட்களே இல்லை. அவரோட ஷார்ட் செலக்ஷன் தான் எப்படி இருக்கு, அவரை எப்படி இன்னும் சென்னை வந்து யூஸ் பண்ணணும்? ஃபேண்டாஸ்டிக். ஒன்றும் இல்லை, அவர் நம்பர் 3 ஆட விட்டா போதும். அவரை ஒன்றும் மாத்தாம அவர் நல்லா ஆடுறாரு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 8ல எல்லாம் ஆட வைக்க கூடாது. அவரோட இதெல்லாம் மாத்தக்கூடாது. நம்பர் 3 வராரு, நம்பர் 3 ஆடட்டும், அப்படி இருக்கட்டும். ஒன்னே ஒன்று அவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது என்னன்னா, முதல்ல ஒரு 4-5 பால்
பால் கண்ணில் ஸ்ட்ரைட் ஆகட்டும், உள்ள போய் கார்டு எடுத்த உடனே சுத்த வேண்டாம். அந்த 4-5 பால் கொஞ்சம் அப்படி பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் தான் ரன் ரேட்டை நீ எப்படி இருந்தாலும் மேக்கப் பண்ண போற பின்னாடி ஒரு 2-3 ஷாட்லயே. அந்த நீ வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு லூஸ் இந்த ஃபர்ஸ்ட் 4-5 டெலிவரிஸ், அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை நீங்க அப்புறம் எப்போ வேணாலும் மேக்கப் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த அந்த இடத்துல கொஞ்சம் அந்த கண்ணுல பால் சைட் ஆயிடுச்சுன்னா அவரோட ஆட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதாவது அந்த ஃபுல் பிளட்ல ஆடுறாரு, ஃபுல் பிளேட் ஷாட் தான் போறாரு, ஆனா பர்ஃபெக்டா அடிக்கிறாரு. டைமிங்லாம் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. அப்போ அதுக்கு நீங்க எல்எஸ்டியும் கொஞ்சம் காலில் போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க. பட் அவரோட ஷார்ட் செலெக்ஷன்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பால் இஸ் கம்மிங் ஆன் டு த பேட், அவர் வந்து அவரை ஸ்டாப் பண்ண முடியாது போல இருக்கு. அப்படி இருக்காரு. கொஞ்சம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு 50 அடிச்ச உடனே கொஞ்சம் சுதாரிக்கணும், கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கணும். கோர்ஸ் நீங்க வந்து அதர் ரெண்டு ருத்ராஜ் இருந்து அந்த 38 பால்ல 84 ரன் பார்ட்னர்ஷிப்லாம் இருக்கும்போது நீங்க ருத்ராஜ் வந்து கிளீனா சிங்கிள் எடுத்துட்டு அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாரு. அவர் வந்து கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன், யூ கோ ஃபார் த கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த மாதிரி ஒரு கேம் ஆடினாரு. சரி, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் அப்படி கேம் ஆடுறதுக்கு தான் இருக்காங்க, இப்படிப்பட்ட கேம் ஆடுறதுக்கு தான் இருக்காங்க. நான் எதுக்காக வந்து முதல்ல ஒரு 4-5 பால் கொஞ்சம் நிக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, அப்பதான் இந்த மாதிரியான கேமை நீங்க அன்லீஷ் பண்றதுக்கு டைம் கிடைக்கும் உங்களுக்கு. வந்த உடனே ஒரு 2 பால்ல சுத்திட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு இந்த டீம் உங்களை இழந்துரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டீமுக்கு கன்சிஸ்டன்டா நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். 40-50 ரன் அடிச்சுட்டே தான் இருக்கணும் உங்ககிட்ட. ஏன்னா அது நீங்க தான் இருக்கீங்க அதை பண்றதுக்கு. ஸோ யூ ஹாவ் டு டூ இட். டெம்பரமெண்ட் மட்டும் அவர் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஆனா அவருக்கு நிறைய சான்சஸ்லாம் கொடுத்தாங்க கடைசியில. பட் எனிவே எக்ஸலண்ட் இன்னிங்ஸ், அன்ஃபர்கெட்டபிள் இன்னிங்ஸ், மறக்க முடியாது இன்னிங்ஸ். கார்த்திக் சர்மாவோட பேட்டிங் எப்படி பாக்குறீங்க? மேட்ச் வந்து நீங்க சொன்னீங்க அந்த டிபிக்கல் சிஎஸ்கே டீம் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. கடைசி பால் வரைக்கும் மேட்ச் எடுத்துட்டு போற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மிடில் பேட்டிங் பண்ணது கார்த்திக் சர்மா தான். அவர் கொஞ்சம் ஹிட்டிங்ஸ் போயிருக்கலாமா? அவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டாரா ருத்ராஜோட சேர்ந்து? இல்ல கார்த்திக் சர்மா பிரமாதமா ஆடினார் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, நீங்க வந்து அந்த சுச்சுவேஷன்ல வந்து பட்டுன்னு ஒரு 2-3 விக்கெட் போயிருக்குங்க உங்களுக்கு. அதோட இல்லாம அந்த கார்த்திக் சர்மாவை நீங்க என்ன பாராட்டணும் தெரியுமா? இந்த சின்ன வயசுல 20 வயசுல அந்த பையனுக்கு அந்த தோளுக்கு மேல இருக்கிற மண்டையில இருக்கிற இதனை பாராட்டி ஆகணும். என்ன மெச்சூரிட்டி இருக்கு அவனுக்கு. நார்மலா நீங்களும் கிரிக்கெட் ஆடுறீங்க, நானும் ஒரு காலத்துல ஆடுறேன்னு வச்சுக்கோங்க. நான் நார்மலா நம்மளுக்கு முன்னாடி ஆடின ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டு வரும்போது அவன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருந்தான், நல்லா அடிச்சுட்டு வரான், ஒரு 50-60 ரன் கச்சாம்சான்னு அடிச்சுட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம பார்த்துட்டு தான் உட்காடுறோம். அவன் உள்ள வந்தோன்னா அவன் அந்த இடத்துக்கு நம்ம உள்ள போறோம் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்னிங்ஸ் வில் கெட் ஆன் டு யூ. நீங்க அந்த இன்னிங்ஸ் உங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும். நம்மளும் அந்த மாதிரி போலாமேன்னு தான் தோணும். அதுவும் அந்த சின்ன வயசுல வந்து அந்த மெச்சூரிட்டி இல்லாத போது அப்படிதான் தோணும். அது ஆகவே இல்லைங்க கார்த்திக் சர்மாக்கு. பியூட்டிஃபுல்லா பண்ணாரு. உர்வில் பட்டேல் அவுட் ஆயிட்டு போகும்போது அந்த இன்னிங்ஸ் மாதிரி அவன் தான் அடிப்பானா, நானும் அடிச்சு காட்டுறேன் பாரு, ஒரு 2 6 3 6 சொல்லிட்டு ட்ரை பண்ணி போகாம பியூட்டிஃபுல்லா ஒரு நல்ல மெச்சூர்டு இன்னிங்ஸ் ஆடினாரு. அந்த அவுட் ஆனது கூட ரொம்ப பாவமா இருந்தது பாக்குறதுக்கு. கொஞ்சம் தரையில இறங்கி இருக்கணும் அந்த பாயிண்ட்ல ஒரு அரைஞ்சது. பட் ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட். பட் அது வரைக்கும் ஆடின வரைக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா மெச்சூர்டு இன்னிங்ஸ் ஆடினார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடினார். ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ். ஓகே சார், கடைசியில தூபே வந்து பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. தூபே மேல உங்களுக்கு பெரிய அபிப்பிராயம் கிடையாது. பட் இன்னைக்கு அந்த கடைசி வரைக்கும் கொண்டு போய் கடைசியில வின் பண்ணி 2 6 அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு. எங்க தோத்துருமோ அப்படிங்கிற ஒரு நிலைமையில சிஎஸ்கே வந்து ரசிகர்கள்லாம் திங்க் பண்ணிட்டு இருந்த போது 2 6 அடிச்சாங்க. அந்த இடத்துல பவுலிங் போடவும் ஆள் இல்லாம மார்க்ரம் கையில பால கொடுக்குற மாதிரி எல்எஸ்டிக்கும் அமைஞ்சு போச்சு. சோ அவரோட அந்த பினிஷ் எப்படி பாக்குறீங்க நீங்க? வெற்றிக்கு அவரும் ஒரு காரணமா எடுத்துக்கலாமா? தூபே மேல நம்பிக்கை இல்லைன்னு நீங்க சொல்றீங்க சார். ஆமா, எனக்கு கொஞ்சம் அவர் மேல நம்பிக்கை குறைவு தான் எப்பவுமே. 19th ஓவர் வர வரைக்கும் எனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை. நீங்க 19th ஓவர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2 ஷாட் அடிச்சு நம்மளை காப்பாத்தினார், சிஎஸ்கே காப்பாத்தினாரு தவிர சப்போஸ் அந்த 2 ஷாட் அவருக்கு மாட்டலன்னு வச்சுக்கோங்க. அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் இன்னும் 4 பால் இருக்கு, அதுக்குள்ள அந்த சான்ஸ் எடுக்காம முடிச்சாருவீங்க. பட் நீங்க அது வரைக்கும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு திக்குன்னா இருந்தது. சிஎஸ்கே ஃபேன்ஸுக்குலாம் அப்படித்தான் இருந்தது. பாத்தீங்கன்னா மயான அமைதி இந்த ரவுண்ட்ல அப்படி இருந்தது. பிரசாந்த் வீர் அந்த 2 6 அடிச்சது பிரில்லியண்டா இருந்தது. ஏன்னா அந்த 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 ப்ரெஷரை கொஞ்சம் குறைச்சாரு அவரு. லாஸ்ட் ஓவர்ல 10 ரன் அடிக்கணும்னு இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் 2 பால் வைடு போட்டார் மார்க்ரம்.
அதுக்கு அடுத்த பால் ஒரு 6, அதுக்கு அடுத்த பால் ஒரு 6, அதாவது கணக்குப்படி பார்த்தா 19.2ன்னு வச்சுக்கோங்களேன். 4 balls ஸ்பேர் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் இந்த துபேவை பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் தோணுச்சு. இன்னொரு பாயிண்ட் வந்து பிரசாந்த் வீரை வந்து அந்த இடத்துல பிரசாந்த் வீர இம்பாக்ட் சப்பா இறக்குறாங்க. பிரசாந்த் வீர் இஸ் அன் ஆல்ரவுண்டர். அந்த இடத்துல அவரை இறக்கிருக்கலாமா, சர்ஃப்ராஸ் கானை இறக்கிருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு சின்ன டைலமா இருந்தது. தப்பு பண்றாங்களா அப்படின்னு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம், விட்டுடலாம். ஓகே சார், நீங்களே விட்டுடலாம்னு சொல்லிட்டீங்க. பேக் டு பேக் ஒரு 3 வெற்றியை வந்து சென்னை பதிவு பண்ணியிருக்காங்க. சென்னை ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹோப் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 3 மேட்ச் இருக்கு. இந்த மேட்ச் எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பிளே ஆஃப்க்கு சென்னை போகுமா போகாதா அப்படிங்கிறத கருத்தை வந்து ரசிகர்களும் உங்க கருத்தை வந்து கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுவாங்க. இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஈஸ்வர்.